போன லெசனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிஸ்க், ரிட்டர்ன், சேஃப்டி, லிக்விடிட்டி அண்ட் மார்க்கெட்டபிலிட்டி. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்த்தோம். அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கும் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அதில் வந்து கன்சீலபிலிட்டி, கேபிட்டல் க்ரோத் அண்ட் பர்ச்சேஸ் பவர், ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்கம், டேக்ஸ் பெனிஃபிட், இந்த கான்செப்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கன்சீலபிலிட்டி பார்ப்போம். கன்சீலபிலிட்டி அப்படின்றது வந்து கன்சீலபிலிட்டி அப்படின்னா மறைத்து வைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக என்ன மீனிங் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து, அதாவது நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எப்பயுமே எந்த வித ஒரு சோஷியல் டிஸார்டர், இன்ஃப்ளேஷன், இப்போ கூட இந்த கோவிட் வந்துச்சுல, இதனால் வந்து நம்மளோட கேபிட்டல் அப்படியே வந்து எரோட் ஆகாமல், அது வந்து அழியாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நமக்கு யூஸ் ஆகுது. அதனால தான் வந்து இதை ஒரு ஃபீச்சராக சொல்கிறாங்க, தட் இஸ் கன்சீலபிலிட்டி. அதே மாதிரி கேபிட்டல் க்ரோத். எப்பயுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட், மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த மார்க்கெட் வேல்யூ க்ரோ ஆகிட்டே இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிறோம். ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 இயர் கழிச்சு அந்த லேண்டோட வேல்யூ கண்டிப்பாக கூட தான் இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸோட நெட்வொர்த் வந்து கூட தான் இருக்கும். இப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட கேபிட்டல் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இயருக்குமே. அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிறது வந்து நம்மளோட பர்ச்சேசிங் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், இன்ஃப்ளேஷனுக்கு அகெயின்ஸ்டாக. அதோடு இல்லாமல் நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்கம் கிடைக்கிது. ஒரு கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன், ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் வந்து நமக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக கிடைக்கிது. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இல்லைனாலும் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்கம் வந்து கண்டிப்பான ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் ஒவ்வொரு இயருக்குமே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்கம்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அண்டு டேக்ஸ் பெனிஃபிட். சில இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்குன்னே வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்சூரன்ஸ் வந்து ஒரு பாப்புலரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ ஃபார் டேக்ஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னா டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸில் டெபாசிட் பண்ணுற மணிக்கு நமக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்டர் 80C ஆக்ட் படி. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 80C படி அதில் இருக்கிற எல்லா செக்ஷன்ஸுமே வந்து என்னென்ன டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுலேயும் மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் இன்சூரன்ஸு, இந்த மாதிரி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்னென்ன டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஃபீச்சர்ஸ். அடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஏன் நம்ம வந்து சேவிங்ஸாகவே வச்சுருக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இந்த கொஷின் இருக்கும். ஸோ அப்படி கொஷின் கேட்கும்போது மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் பிளானிங். நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது, இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு 50 இயர்ஸ் இல்லை 60 இயர்ஸ்க்கு மேலே நம்மளோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட், இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து ஒரு பெரிய லம்சம், அதாவது ஒரு 1 crore ருபீஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 crore வர அந்த இன்கமே ஸ்டேபிளான இன்கமாக நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிருச்சுன்னா, ஸோ அந்த இன்கம்மை வச்சு நம்ம மிச்சம் இருக்கிற டேஸை வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக எந்தவித ஹார்ட் ஒர்க்குமே இல்லாமல் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவாக இருக்குது ரிட்டைர்மெண்ட் பிளானிங்க்கு. அது மட்டும் இல்லாமல் ரேட் ஆஃப் டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் அதிகமான ரேட் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுலேருந்து நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். ஏன்னா டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குற டேக்ஸ் பெனிஃபிட்ஸை வந்து பார்த்தோம். ஸோ அப்போ அந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு அவென்யூவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இயருக்குமே அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஜென்ரலாக ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது தான் இன்ஃப்ளேஷன். ஸோ அப்போ இந்த வருஷத்தோட இன்கம் வந்து அடுத்த வருஷம் இதே இன்கம் தான், பட் ஆனால் ரேட்டு கூட்டிடுறதுனால நமக்கு அந்த இன்கமே பத்தாது. ஸோ அப்போ இந்த இன்ஃப்ளேஷனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து வர இன்கம் வந்து நமக்கு இன்ஃப்ளேஷன்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு டூலாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த வித இதுலேயுமே வந்து இல்லாத அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய லெவல் இன்கம் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது.
நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ரியல் எஸ்டேட்டில், கோல்டில், இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து எப்படி நம்ம எந்த சேனலை நம்ம வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும், எவ்வளோ டைம் ஃப்ரேம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, எப்போ நமக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட்டு ரிட்டர்ன் நமக்கு தேவை, இதெல்லாம் பொறுத்து நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணுறது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இதனால தான் வந்து இதுக்காக தான் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ அப்ஜெக்டிவ்ஸ், எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான மெயின் அப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் வந்து நம்மளோட ரிட்டர்னை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு, நமக்கு வர்ற இன்கம்மை அதிகரிக்கிறதுக்கு, நம்ம கிட்ட இருக்கிற ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணுறது. ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இதுதான் வந்து மெயின் அப்ஜெக்டிவ். நமக்கு வர்ற இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி நமக்கு வர்ற அந்த ரிஸ்க்கை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது தான் வந்து ஒவ்வொரு இன்கமோட மெயின் அப்ஜெக்டிவ். அண்டு தேர்ட் அப்ஜெக்டிவ் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு அகெயின்ஸ்டாக போகிறது. இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு 2 டைம்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, இன்ஃப்ளேஷன் 1 டைமாகவோ இல்லை 1.5 டைமாவோ இன்க்ரீஸ் ஆகும்போது, நமக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஹெட்ஜிங்காக இருக்கும். ஹெட்ஜிங்னால் வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டருக்கு அகெயின்ஸ்டாக நம்மளால் வந்து ஒரு இன்க்ரீஸ்ட் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுற ஒரு டூலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இன்வெஸ்டரோட மெயின் ப்ராப்ளம் அண்டு மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அவங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணணும் டைம் ஃபேக்டருக்கு. ஏன்னா டைம் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம வச்சுருக்க ஒரு அமௌண்ட் வந்து 10 இயர்ஸ் கழித்து அதே வேல்யூவில் இருக்காது. 10 இயர்ஸில் அந்த வேல்யூ அப்படியே கம்மியாகும், டெப்ரிஷியேட் ஆகும். ஸோ இந்த டைம் ஃபேக்டருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வந்து ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ. அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவும் கூட. தென் லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே வந்து அமௌண்ட்டு நம்ம கேஷாக கையில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போ கேஷாக மாற்றிக்கிறதுக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு பிளேஸாக, ஒரு பார்க்கிங் பிளேஸ் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். எப்போ நமக்கு தேவையோ அதை நம்ம வந்து திருப்ப வந்து லிக்விடிட்டியாக, கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஃபைனலாக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, இன்சூரன்ஸ் போகவே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவென்யூவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனால நம்மளோட கேபிட்டலும் கூடும், அது மட்டும் இல்லாமல் நம்ம டேக்ஸும் வந்து சேஃப் ஆகும், அண்டு நம்ம டேக்ஸும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து characteristics of investment and need and importance of investment, objectives of investment. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கான்செப்டை பற்றி ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.